நெஞ்சத்தை கிள்ளாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அபிஷேக் கிரணை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க கௌதம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் கௌதம் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சந்தோஷ் பாட்டெல்லாம் பாடி கௌதம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்போது வந்து கௌதம் வந்து சந்தோஷை தேடிட்டு இருக்கும்போது சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து அண்ணி வந்து உனக்காக நிறைய டிஷ் வந்து சமைச்சு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே கௌதம் ரொம்ப ஆர்வமாக நான் வந்து உடனே சாப்பிடணும், போயிட்டு அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அபிஷேக் அங்கே போயிட்டு கௌதம் கிட்டே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒருத்தரை வந்து இன்டர்வியூ பண்ணி ஆள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தரை சீஃப் அக்கௌண்டண்ட்டாக வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வரவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்காக நாம் ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே சந்தோஷ் வந்துட்டு அதான் அதுக்காக ஏற்கனவே ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அபிஷேக் வந்துட்டு அவங்க எல்லாம் அந்தளவுக்கு குவாலிஃபைடு இல்லை, கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி நல்ல குவாலிஃபைடு பர்சனை வந்து அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அபிஷேக் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எதுக்காக அங்கெல்லாம் போகணும், அதான் அண்ணியே வந்து ஐஏஎஸ் அகாடமியில் தானே வந்து இங்கிலீஷ்க்கு தானே எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களே நாம் வந்து இங்கே வர சொல்லலாம், இவங்களுக்கு அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கௌதம் வந்துட்டு இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனால் மதுமிதா வருவாளா என்னன்னு தெரியல, நான் அதை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிரணை கூப்பிடுறாங்க. கிரணை பார்த்ததுமே கௌதம்க்கு மதுமிதா வீட்டில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஆமாம், இவர் எதுக்காக இங்கே வர வச்சுருக்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் நான் செலக்ட் பண்ண சீஃப் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிரண் வந்துட்டு எங்கே வேலை கிடைக்காம போயிட போகுதுன்னு, அங்கே தெரியாமல் நடந்துருச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க, ஆனால் அதுக்காக எனக்கு வேலை கொடுக்காமலாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே கௌதம் வந்துட்டு பர்சனல் வேறு ஒர்க் வேறு, அதை ரெண்டுத்தையும் நான் மிங்கிள் பண்ணிக்க மாட்டேன், நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கிரண் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, ஆமாம் எங்கே போயிருந்த, காலையிலேருந்து நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்க, ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக எங்கே போயிருந்த சொல்லு அப்படின்னு சொல்ல, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு பார்த்தேன், இன்டர்வியூக்கு தான் போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு ஸ்ருதி வந்துட்டு, என்ன உன்னை பார்த்தா இன்டர்வியூக்கு போன மாதிரி தெரியலையே, மதுமிதாவோட வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்டதுமே கிரண் வந்து ஷாக் ஆகுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக நீ மதுமிதாவோட வீட்டுக்கு போன, தேவையில்லாமல் அவளோட வாழ்க்கையில் நீ போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், எதுக்காக நீ அவளோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைக்கிற, இதுக்கப்புறம் நீ அவள் வீட்டுக்கு போகிறது, அவளை பார்க்குறது, பேசுறது அப்படின்னு ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, பெட்டி படிக்க தூக்கிக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன், எங்கள் அப்பா எப்படிப்பட்ட தெரியும்ல, நீ சும்மா இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்த, மதுமிதாவோட லைஃப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண நீ அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு வந்து கிரணை வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. கிரண் அப்படியே ஆடி போய் நின்றுட்டுருக்காரு. அங்கே மதுமிதாவோட வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஜீவா வந்து சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அப்போது ஜீவா வந்து சொல்கிறாங்க, ஆனால் அந்த ப்ரொமோஷனை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்து கோவப்படுறாங்க. என்ன ஜீவா நீ அவ்வளோ சாதாரணமாக ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஜீவா வந்துட்டு இல்லை, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க, அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறந்துட்டா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, நிறைய செலவு இருக்கும் அவனுக்கு, ஏதோ ப்ரொமோஷன் கிடைச்சா அவனுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக வரும், அதை வச்சு அவன் சமாளிப்பான்ல, அதான் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு மாயா வந்து கோவப்பட்டு பேசினவங்க அப்படியே குழந்தையா அப்படி இப்படின்னு அப்படியே அவங்க சரவணன் சொன்னது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, ஒருவேளை என்ன பண்ணுறது இப்போது, நாம் பேசாமல் ஜீவா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, நம்ம வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு, குழந்தையா அப்படி இப்படின்னு வந்து பேசி மாயா ரொம்ப அமைதியாகிடுவாங்க. சரி பரவாயில்ல விடு, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ விட்டு கொடுத்துருக்க, கண்டிப்பாக உனக்கு ப்ரொமோஷன் இன்னொரு முறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா கௌதம் எப்போ வருவார் அப்படின்னு ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கௌதமோட கார் வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக ஓடி போயிட்டு கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க, பேகை வாங்கிக்கிட்டு வராங்க. அப்போ கௌதம் வந்து மதுமிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, மது நீ போயிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து போய் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், அந்த பேக்கை கொடு நானே வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேக் வந்து வாங்குறாங்க. மதுமிதாவுக்கு ஒரே சிரிப்பு, ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடெலாம் எடுத்து பரிமாறுறாங்க. பரிமாறிக்கிட்டே வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க கௌதமுக்கு. அப்போ வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு, நான் முன்னாடி விட இப்போ ரொம்ப நல்லா சாப்பிட்றேன், ஆனால் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கௌதம் ஒரு பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்டு திரும்பி வந்து மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்க மதுமிதா இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே மதுமிதாவை உட்கார வச்சு கௌதமே வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. அப்போ கரெக்டாக அபிஷேக் அங்கே வர, அபிஷேக் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு அதை வந்து பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து கௌதம் வந்து மதுமிதாவுக்கு பரிமாறிட்டு உட்காந்து சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.